الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைக்கும் வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் நபி பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றெழுந்த பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வீதின்னு சொல்லி வந்துட்டான், தெரு ரோடு அப்படின்னு சொல்லி வந்துட்டான், நாம பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறோம், நிறைய பேரை பார்க்கிறோம், யார் யாரையோ பார்க்கிறோம். சிலர் நல்லவங்களா இருப்பாங்க, நல்ல கேரக்டர் இருக்கும், நல்ல மக்களாக இருப்பாங்க, உதவி செய்வாங்க. இன்னும் சிலரோ மோசமான குணங்களை கொண்டவங்களா இருப்பாங்க, கோவப்படுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவம். அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அப்படி ஒரு சால்ஜா சொல்லிக்கிறது, நான் யார் தெரியுமா, கோபக்காரன், கோபம் இருக்கிறதான் அந்த குணம் இருக்கணும் அப்படிமா. முரட்டுத்தனம், கெட்ட வார்த்தைகளை மிக கெட்ட முறைகள்ல நடந்துக்குவாங்க. கோபம், துக்கம், கவலை, அதுக்கப்புறம் நோய், ஏழ்மை, கலக்கம், அமைதி, மகிழ்ச்சி என்பவற்றினுடைய ஒரு கலவை தான் இந்த உலக வாழ்க்கை. எல்லாமே சேர்ந்திருக்கும். மனித உணர்வுகளும் செயல்களும் அந்தந்த நேரத்துல மாறிக்கிட்டே இருக்கும். கோபம் அந்த நேரத்துல இருக்கக்கூடிய நிலைமை சந்தோஷமா இருக்கிற நேரத்துல இருக்காது. துக்கம் இருக்கக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த உணர்வு ஒரு லாபம் வந்த நேரத்துல அப்படி இருக்காது. மக்களுடைய உணர்வுகளை புரிந்து அதன் அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்திருக்கிறாங்க. சாதாரண வாழ்க்கையெல்லாம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை, முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஆயத் சூரத்துல் பக்ரால வரக்கூடியது, வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸத்தன் லிதகூனு ஷுஹதாஅ அலன் நாஸ் வயகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா. எனக்கு இந்த ஆயத்து ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், எப்படி உங்களுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு முன்மாதிரியாக இருந்து வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்களோ, அதே போல நீங்களும் மற்ற மக்களுக்கு முன்மாதிரியாக இருந்து வாழ்ந்து காட்டுவதற்காகத்தான் உங்களை நாம் உம்மத்தன் வஸத்தா, நடுநிலையான சமுதாயமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். நாம நடுநிலையான சமுதாயம் எதுக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு வழிகாட்டி வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்களோ அதே போல மற்ற மக்களுக்கெல்லாம் பாருங்க, இப்படித்தான் வாழ்ந்தாங்க, நான் அப்படித்தான் வாழ்றேங்கிறத காட்டி முன்மாதிரியாக இருக்கிறதுக்காகத்தான் நம்மள என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் நடுநிலையான சமுதாயமாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதனால we should be role model to all others like Prophet Muhammad ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நாம முன்மாதிரியான சமூகம், நாம அப்படி இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கூலு கௌலன் சதீதா, நீங்க என்ன செய்யுங்க, விவேகத்தோடு பேசுங்க, விஸ்டத்தோடு பேசுங்க, ஹிக்மாவோடு பேசுங்க. கூலு கௌலன் ஹசனா, அல்லாஹ் சொல்றான், நீங்க அழகான வார்த்தைகளை கொண்டு பேசுங்க. கூலு கௌலன் சதீதா, கூலு கௌலன் லையினா என்று அல்லாஹ் சொல்றான். கூலு கௌலன் லையினா, மென்மையாக பேசுங்க. நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், மென்மையை இழந்தவன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, மென்மையை இழந்தவன் நன்மையை இழந்தவன் ஆவான். சாஃப்ட்னஸ், அந்த மென்மையான அந்த கேரக்டர் ஒருத்தன் இல்லைன்னா அவனிடத்துல நன்மை ரொம்ப குறைஞ்சி போயிடும். அப்போ மென்மை இருக்கணும். ஒரு ஆள்கிட்ட பாக்குற போது இந்த மனுஷன் இவர் ரொம்ப நல்லவர்ப்பா, ரொம்ப சாஃப்டான ஆள்,
ரொம்ப மென்மையான ஆளு. மென்மையான ஆளு யாரை வேணாலும் பாருங்க, ரொம்ப நம்ம லைக் பண்ணுவோம். யாராவது நம்ம கரண்டு முரடா இருக்கிறாரு அப்படின்னா இடத்துல போறதுக்கே பயப்படுவோம். ஐயோ 2 நிமிஷம் நான் வேணாம்ப்பா போனா கத்துவான், அப்படியே நம்ம போட்டு அப்படின்னு இது பண்ணிடுவோம் என்றெல்லாம் நம்ம கிட்ட நெருங்குவதற்கு கூட நமக்கு பயம். ஆனா மென்மையா இருக்கிறவர்கிட்ட என்ன வேணாலும் போய் பேசுவோம், அவரிடத்துல நாம டிஸ்கஷன் பண்ணுவோம், எல்லாமே செய்வோம். அதனாலதான் சொல்றாங்க நீங்க என்ன செய்யுங்க, மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். எல்லாம் சொல்றோம், நீங்க மென்மைய நீங்க சொல்லுங்க அப்படின்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, காயம்பட்டவர்களுடைய உடம்பு இருக்கு இல்லையா, யாராவது ஒருத்தருடைய உடம்ப நீங்க பாக்குறீங்க, அவங்க காயம்பட்டதுக்கு ஒரு ஊண்டு இருக்கு, அதை உற்று கூட பார்க்காதீங்கிறாங்க. ஒருத்தர் உடம்புல காயம் இருக்கு, அதை உற்று பார்க்காதீங்க. நீங்க உத்து பார்த்தீங்கன்னா உடனே என்ன செஞ்சிடும், அவருக்கு என்னடா உத்து பார்க்கறாங்க, நம்ம காயம் பெருசு போல தெரியுது, மோசமானதா இருக்கு போல தெரியுது, நம்ம இதுலயே ஏதாவது சுகர் இருக்கு, இதை வெட்டி எடுத்துருவாங்களோ காலில் காயம் வந்தா அப்படின்னு தோணும். அதனால நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, காயத்தை கூட நீங்க உற்று பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. பிறர் அந்த நாம் உற்று பார்க்கக்கூடிய அந்த பார்த்தலின் மூலமாக மனக்கவலை அடைந்திடக்கூடாது என்பதற்காக. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நிலையும் நமக்கு பல்வேறு விஷயமான பாடங்களை போதித்துக் கொண்டிருக்கிறது அந்த சோதனை. ஆனா நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கா? இல்ல. கரடு முரடான, மோசமான, பாவமான இந்த பேச்சுக்களை தான் நம்ம பேசணும். இன்னும் சொன்னா அருவருக்கத்தக்க பேச்சுக்களை எல்லாம் பேசணும். அநியாயமா திட்டுறோம், வாயில வந்தாலே வேற மாதிரி தான் வரும். வீட்டுல அதுவும் குடிப்பான், மனைவி இருந்தாங்கன்னா போதும் அவங்க திட்டு அந்த வார்த்தையை. சிலருக்கு அப்படி, சிலருக்கு மனைவி வாயில வந்தாலே திட்டுவான். ஒருத்தவங்க வந்தாங்க, என் பொண்டாட்டி அநியாயமா பேசுறான், எதுக்கெடுத்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறான், வாயை மூடுறதே கிடையாதுங்க சார், இதான் பிரச்சனை. வந்து அதை கேட்டுட்டு தான் சொன்னார், எப்ப பார்த்தாலும் ஒரே பேச்சுதான், ஒரே அநியாயமா பேசுறான் சார், தாங்க முடியல சார், நான் என்ன சார் செய்யறதுன்னு வந்தார். நான் அவரை முதல்ல உட்கார வச்சேன், கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களான்னு சொன்னேன். ரொம்ப எமோஷனலா வந்திருக்கிறீங்க, தண்ணி குடிக்கிறீங்களா? கொடுங்க சார் அப்படின்னாரு. தண்ணியை குடிச்சேன். கொஞ்ச நேரம் அப்படியே ஆசுவாசப்படுத்திட்டு அவர்கிட்ட நான் கேட்டேன், இது பாருங்க, பெண்களுடைய நேச்சரை நீங்க தெரிஞ்சீங்கன்னா பரவாயில்ல, பெண்களுடைய நேச்சரை நீங்க தெரியாம, அவங்களுடைய சைக்காலஜியை புரியாம நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு மனசுல இந்த டென்ஷன் வருது, இந்த டிப்ரெஷன்லாம் வருது, ஏண்டா வாழ்றோம் இவரோட என்கிற அந்த எண்ணம் வருது. நீங்க கொஞ்சம் தயவு செய்து லேடிஸுடைய சைக்காலஜி தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு. என்ன சார் கேட்டாரு. அவளா இருக்கா, கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு ஆணு ஒரு நாளைக்கு, ஒரு ஆண் மகன் ஒரு நாளைக்கு மேக்சிமம் அதிகபட்சம் 8000 வேர்ட்ஸ் தான் பேசுறான். ஒரு ஆண்மகன் ஒரு நாளைக்கு மேக்சிமம் 8000 வேர்ட்ஸ், அதுக்கு மேல அவன் வளவளவளவளவள பேசுகிறான். ஆனா ஒரு பெண்ணு ஒரு நாளைக்கு மினிமம், மேக்சிமம் அவன் மினிமம் 32,000 32,000 வார்த்தைகளை அவன் மினிமம் பேசுறான். அப்ப மேக்சிமம் எவ்வளோன்னு சொல்லி நம்ம கணக்கே இல்லை. இவ்வளவு பேச்சுக்களை பேசக்கூடியவள் மனைவி என்பதை நான் சொன்னோன்னு, அப்படியா சார்? ஆமா. உடனே கேட்டாரு, என்ன சார் நீங்க மாட்டு சொல்றீங்க? உடனே எடுத்து என்ன செஞ்சேன், சைக்காலஜில இருக்கிற இதை எடுத்து காட்டு பாருங்க. பார்த்துட்டீங்களா? ஆமா. அப்ப தொண்ணூத்தொன்னு தானே பேசுவாங்க. தொண்ணூத்தொன்னு பேசுனா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருங்க. நல்லதா இருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பேசினா கேளுங்க. என்னைக்காவது அங்க பேசுற போது ஒரு அன்பா, ஒரு பார்வை, கனிவான பார்வையோட நீங்க கேட்டீங்கன்னா அந்த பேசுறது கொஞ்சம் குறைஞ்சி அன்பு கூடும். ஆனா அவங்க பேசுறதெல்லாம் முதல்ல நல்லா இடிச்சுச்சா, கல்யாணம் முடிச்ச புதுசுல நல்லா இடிச்சிச்சு இல்ல, நல்ல சந்தோஷமா அந்த வார்த்தைகள்லாம் கேட்டீங்கல்ல, லவ்வபுல்லா இருந்துச்சு இல்ல. ஆனா இப்ப அது தொண்ணூத்தொன்னு இருக்கு. இப்படிதான் வாழ்க்கை போக போக பல்வேறு பிரச்சனைகள் வர்ற போது நாம் அதை காது கொடுத்து கேட்கணும். முதல்ல கேட்டோம், அதை கேட்கறது இல்லை. இதெல்லாம் அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய மைண்ட் செட். அதை முதல்ல மாத்துங்கன்னு சொல்லி அழகான வார்த்தைகளை சொல்லி அனுப்புனேன். அதுக்கடுத்து ஒரு வாரம் கழிச்சு வந்தவர் சொன்னாரு, சார் நீங்க சொன்னதுபடி நான் பாட்டுக்கு அது சொல்ற போது கேட்கறதில்ல, அப்படி சொல்ற போது என்னமா பிரச்சனை அப்படின்னு சொல்லி 2 வார்த்தை பேசுறேன், குறைஞ்சிருச்சு சார் அப்படிங்கிறான்.
குறைஞ்சிருச்சு. தொண்ண போட்டு நக்கிற அந்த நையல் எனக்கு குறைஞ்சி போய் இன்னைக்கு ரொம்ப குறைவான வார்த்தையில பேசுறான், ரொம்ப அன்பா பாக்குறா சார் என் ஒய்ஃபு அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை முறை இப்படித்தான். நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்மளுடைய இஷ்டத்துக்கு பிரகாரம் நாமளா ஏதாவது ஒரு திங்க் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை இருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையின் அடிப்படையில நாம வாழ்றது கிடையாது. பொய் எதுக்கெடுத்தாலும் பொய், நினைச்சதுக்கெல்லாம் பொய். பொய்யன்னா வாயை திறந்தாலே பொய், வாயை திறந்தாலே பொய். ஒரு நாளைக்கு ஒரு பையனுக்கு நீ எவ்வளோ பொய் பேசுவ அப்படின்னு கேட்டா அதை திங்க் பண்ணி திரும்ப நீ கவுண்ட் பண்ணி சொல்றேன், கவுண்ட் பண்ணி சொல்றேன். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்தான், சார் நீங்க 150 பொய் பேசுனேன் சார். அவ்வளோவாடா பேசுனேன்? ஆமா சார். அவன் நினைச்சு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு சொல்றான். இவ்வளவு பொய் பேசியிருக்கேன் சார். ஒரே பொய்யே திரும்ப 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 நான் சொல்லியிருக்கேன். எத்தனை தடவை? 50 டைம்ஸ் சொல்லியிருக்கேன். நமக்கு தெரியல. இதை உட்கார்ந்து நாம திங்க் பண்ணி பார்த்தாதான் தெரியும். நைட்ல உட்கார்ந்து பெட்ல உட்கார்ந்து இன்னைக்கு எத்தனை பொய் பேசணும். பொய், புறம், கோல் சொல்றோம். இந்த நாவு இருக்கு பார்த்தீங்களா, இதை கொண்டு செய்யக்கூடிய அந்த அநியாயமான காரியங்கள், அவதூறு, இதெல்லாம் நிறைய பண்றோம். அதே மாதிரி உணர்வு ரீதியிலான அந்த முறைகளையும் நாம பாதிக்க போறோம். இப்ப நான் அதுக்கெல்லாம் நான் வாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2 உதடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நாவையும் 2 தொடைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு சொர்க்கம் செல்வதற்கு நான் பரிந்துரைப்பேன், ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேங்கிறாங்க. அப்போ இந்த 2 கடையில உதடு கடையில இருக்கக்கூடிய நாவு ரொம்ப மோசமானது. 2 தொடைகளுக்கு இருக்கக்கூடிய அதை சரியாக பயன்படுத்தலைன்னு வைங்களேன், அந்த உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்தா தொலைஞ்சோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, சொர்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் பொறுப்பேற்கிறேன். எதுக்கு? சொர்க்கம் கிடைக்க நான் பொறுப்பேற்கிறேன் அப்படிங்கிறாங்க. உணர்ச்சி ரொம்ப அதிகமா நாம போறோம். ஒரு சின்ன சண்டை வந்துட்டா போதும். பக்கத்துல எங்க பெரியமலை தெருன்னு சொல்லிட்டு இருக்கேன். தெருல அந்த முனையில ஆட்டோ அடிக்கும். 2 ஆட்டோ டிரைவர். ஒரு சின்ன சண்டை தான். ஒரு ஆட்டோ டிரைவர் யார் இங்க வந்தாரு, நம்ம இங்க என்னையெல்லாம் கூட்டிட்டு வந்தார் ஒரு பிரதர். அவர் தான். பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தர், அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஓங்கி ஒரு குத்து குத்திட்டார் சண்டை. அப்படியே இந்த இதுல நல்லா பல்லெல்லாம் குத்தி அப்படியே ரத்தமா ஒழுகுது. நான் கேட்டேன், இந்த அளவுக்கா ரத்த வெறியாக உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போ அப்படியே இது கோபத்துல இருக்கிறார், இன்னும் சமாளிக்க முடியல. அவர் திருப்பி இவரை அடிக்கிறாரு. பிடிச்சிருக்க ஒரு போலீஸ்காரர் வந்தான். சண்டையா போடுறீங்க, ஆச்சு பூச்சி அப்படி இப்படின்னா, வாங்க நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிட்டான். ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த அடிச்சார் இல்லையா, அடிச்சவரு முஸ்லீம், அடிபட்டவர் நான் முஸ்லீம். இவர்கிட்ட 5000, அவர்கிட்ட 2000, 7000 ரூபாய் சம்பாதிச்சிட்டான். சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு 1000 ரூபாய் இவர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒரு 1000 ரூபாய், அவருக்கு 6000 ரூபாய், போனவருக்கு ஒரு 1000 ரூபாய் மெடிசனுக்கு யூஸ் ஆகுச்சு, இன்னொரு 1000 ரூபாய் கையில இருந்து போட்டார். ஆக என்ன நடக்குது அப்படின்னா, உணர்ச்சி வசப்படுற அந்த நேரத்துல பதர்ன காரியம் செதறாது அப்படின்னா, ஒரு டென்ஷன் லேசா வந்துருச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான். அதனால நாம நம்முடைய வாழ்க்கைய மிக நல்ல முறையில கொண்டு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. ஏன் உணர்ச்சி வசப்படணும், ஏன் கோவப்படணும், ஏன் வெறுக்கணும்? சிலர் தான் சொல்லுவாங்க, ஒரு பையன் சொல்லுவாங்க, சார் இவரை பார்த்தாலே பிடிக்கல சார். ஒரு சாரை அவனுக்கு பார்த்தாலே பிடிக்கலங்கிறான். ஏன்டா பிடிக்கல, எதுக்குடா பிடிக்கல? அவர் நடத்துற அந்த கிளாஸ் பிடிக்கலையா, என்னன்னே தெரியல சார், அந்த சாரை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். உடனே நான் அவன்கிட்ட சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறான், யாரும் என்ன செய்யாதீங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன், யாரும் என்ன செய்யாதீங்க, வெறுக்காதீங்க. யாரையும் வெறுக்கக்கூடாது. அவரிடத்துல இருக்கக்கூடிய அந்த செயல்கள் இருக்கக்கூடிய மோசமான பாவமான அந்த செயல்களை நீங்க வெறுத்துருங்க. அவரை வெறுக்காது. முடிந்தால் அவருக்கு நன்மை செய்யுங்க, முடிந்தால் அவர்களை திருத்துவதற்கான முயற்சிகளை செய்யுங்க. ஆக அந்த மாதிரி நம்ம செய்யணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஒரு ஆளை ஒரு கெட்ட ஒரு காரியத்தை செஞ்சா அவனை வெறுத்துருவோம். மோசமானவன்னு சொல்லி ஒரு லேபிள் அவனுக்கு கொடுத்துருவோம். அவனை கண்டுக்கிறது இல்லை. அவன் கெட்டு சீரழிந்து சின்ன பின்னமாகி சமூகத்துல ஒரு மோசமான ஆளை விற்ற அந்த சூழ்நிலையில தான் நாம நம்முடைய வாழ்க்கையை லீட் பண்ணி போயிட்டே இருக்கோம். என்ன செய்யறது கிடையாது.
அவன்கிட்ட போய் அணுகி, என்னப்பா என்ன பிரச்சனை? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு தெரியுமா? நான்லாம் அதிசயத்து போனேன், இப்படி இல்லாம பிரச்சனை இருக்கும். இளைஞர்களுக்கு பிரச்சனை, படி ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை. அல்லாஹு அக்பர். நான் இந்த கவுன்சிலிங்ல எனக்கு இவ்வளவு தூரம் இருக்குங்க, எல்லாமே அமானிதம். யாருடைய குறைகளையும் நாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, அமானிதம். அந்த கவுன்சிலிங் நேரத்துல அவங்க சொல்லுவாங்க பாருங்க ரீசன்ஸ். அல்லாஹ் இப்படிலாம் இருக்குமோ, இப்படிலாம் இருக்குமா, ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இப்படி இருக்குமா, இவனிடத்துல இந்த மாதிரி குறை இருக்குமா அப்படின்னு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கான பிரச்சனைகள் இன்னைக்கு உலகத்துல மக்கள் மத்தியில இருக்கு. இது ஏதோ இன்னைக்கு மாத்திரம் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனைகள் நமக்கு அந்த காலத்திலயும் இருந்துச்சு, இந்த காலத்துல இருந்துச்சு, எந்த காலத்திலயும் இருக்கும். இதான் வாழ்க்கை. வாழ்க்கைன்னா இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் சேர்ந்ததுதான். ஆனா ஒரு முஃமின் என்ன செய்ய மாட்டான், இந்த பிரச்சனைகளை கண்டு பயந்து போக மாட்டான், கவலைப்பட மாட்டான். வலா தஹினு வலா தஹஸனு வஅன்துமுல் அலவுன் இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ் சொல்றான். கவலைப்பட மாட்டான், என்ன செய்வான், துக்கப்பட மாட்டான், துயரப்பட மாட்டான், கவலைப்பட மாட்டான். ஏன்? அவன் என்ன செய்வான், உயர்ந்தவனாக ஆவான். இப்ப அவனிடத்துல ஈமான் முஃமினாக இருக்கும் பட்சத்தில். ஏன்னா அவனுக்கு என்ன இருக்கும், விதியின் மீது நம்பிக்கை வைப்பான். அல்லாஹ் ஏற்கனவே என்ன சொல்லி இருக்கிறான், இந்த அண்ட சராசரத்தை படைப்பதற்கு முன்னால் நான் பேனாவை படைத்து நான் நாடிய எல்லாவற்றையும் அதை எழுத செய்தேன். அந்த எழுதி முடித்ததற்கு பிறகு பேனா மைய தீர்ந்து போச்சு, அந்த களம் உயர்த்தப்பட்டு விட்டது. இனிமே என்ன செய்யாது, ஒன்னத்தையும் எழுதாது. திருப்பி அந்த பேனாவை எடுத்து அல்லாஹ் மறுபடியும் திருத்தி அல்லது அடிச்சு அதெல்லாம் எழுதுவானா? இல்ல, முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களையும் அல்லாஹ் நாடியது, அல்லாஹ் எழுதி வைத்தது. அதை மீறி ஒரு காரியம் நடக்காது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்தை நடத்தணும்னு நம்ம நாடி, அல்லாஹ் அதை நாடாமல் அதுல எழுதாமல் இருந்தானா நடக்காது. அல்லாஹ் நாடிய ஒண்ணு நடக்கன்னு இருந்து நம்ம எல்லாம் சேர்த்து தடுத்தா கூட அதை தடுக்க முடியாது. இதெல்லாம் ஈமான்ல நம்ம உறுதியாக இருக்கக்கூடிய என்ன இருக்கு, ஈமானுடைய 6 தூண்கள், அர்கானுல் ஈமான் சொல்லக்கூடிய 6 தூண்கள். விதியின் மீதான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய முஸ்லீம் என்ன செய்ய மாட்டான், கவலைப்பட மாட்டான். முஸ்லீம் கவலைப்படுவான். அது என்ன சார், முஸ்லீம் கவலைப்படுவான், முஸ்லீம் கவலைப்பட மாட்டான். ஆமா, முஸ்லீம்னா யாரு? முஸ்லீம்னா யாரு? One who accept Islam as his way of life is only called by the name Muslim. இஸ்லாத்தை தன்னுடைய வே ஆஃப் லைஃபாக ஆக்கி கொண்டவனுக்கு முஸ்லீம் என்று பெயர். தெரிஞ்சுதான்? புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ இகாமுஸ் ஸலா வ ஈதாஇ ஸகா வ ஸௌம் ரமலான் வ ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. இஸ்லாம் 5 தூண்களை கொண்டு கட்டப்பட்ட கட்டடம். முதலாவது ஷஹாதா, நம்ம எல்லாத்தையும் ஷஹாதா. இரண்டாவது தொழுகை நிலைநாட்டுதல், நோன்பை நோட்டு வருதல், ஜக்காத்தை கொடுத்து வருதல், அதுக்கப்புறம் ஹஜ்ஜை நிறைவேற்றுதல். இந்த 5ம் நிறைவேற்றக்கூடிய அளவுல இருக்கிறவனுக்கு பேரு முஸ்லீம். ஆனா இதே நிலையில அவன் இருக்கக்கூடாது. அவன் சில நம்பிக்கைகளை இங்க நான் ஏற்கனவே அதெல்லாம் நடத்தியிருக்கிறான். அந்த நம்பிக்கைகளை மிக தூய்மையா துல்லியமா எந்த ஷக்கும் இல்லாம எந்த சந்தேகமும் இல்லாம அந்த ஈமானை பரிபூர்ணமாக நம்பி இருக்கக்கூடிய அவன் என்ன செய்ய மாட்டான், கவலைப்பட மாட்டான், துக்கப்பட மாட்டான், துயரப்பட மாட்டான். அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், வலா தஹினு வலா தஹஸனு வ அன்துமுல் அலவுன இன் குன்தும் முஃமினீன். விதியில இப்படித்தாண்டா எழுதிருக்கு, கடந்து போயிடும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, 2 பேரை ஒரு அடியானுடைய 2 நிலையை நினைச்சு பார்க்கிறேன், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், இழப்பு எல்லாம் ஏற்படுது. அதை பார்த்துட்டு அவன், அல்லாஹ் எனக்கு நாடியது நடந்து விட்டது, அவன் எழுதி வைத்தது நடந்து விட்டது, நான் இதனை பொறுத்து கொண்டேன் என்று அவன் அந்த இடத்தை விட்டுட்டான். அவன் மீது, அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து அவன் அந்த இடத்தை கடந்து போயிடுவான், தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து போறான். யாரெல்லாம் அந்த கஷ்ட நஷ்டங்களிலிருந்து விடுபட இறைவனிடத்துல பிரார்த்தித்து விட்டு கடந்து போயிடறான். இது எனக்கு ஒரு ஆச்சரியத்தை தருது. அதே மாதிரி இன்னொரு அடியான், அவனுக்கு லாபம் கிடைக்குது, செல்வம் கிடைக்குது, செல்வாக்கு கிடைக்குது, பட்டம் கிடைக்குது, பதவி கிடைக்குது, அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் அவனுக்கு அளப்பரிய அளவுல அவனுக்கு கிடைக்குது.
அதையெல்லாம் கிடைத்த அந்த மனிதன் என்ன செய்யறான், இதெல்லாம் என்னுடைய சொந்த முயற்சியில சம்பாதித்தது தெரியுமா என்றெல்லாம் ஆர்ப்பரிக்காம, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் சேகரித்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லாமல், அல்லாஹுவின் நாட்டத்தினால் அல்லாஹ் எதை எழுதி வைத்தானோ, அல்லாஹ் எதை எனக்கு கொடுக்க நாடி இருந்தானோ அந்த ஞாபகத்துகளை எல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்துவிட்டான் என்று சொல்லி அந்த ஞாபகத்துகளை வழங்கியதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அவனை பெருமைப்படுத்தி அவனை புகழ்ந்து அல்லாஹ்வை அந்த இடத்தை கடந்து போறான் இல்லையா. இந்த ரெண்டு நிலையும் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் நடக்க வேண்டிய நிலையில ஒவ்வொரு முக்மீன் இருக்கு. அதனால முக்மீன் என்று சொல்லக்கூடிய இந்த ஈமானை கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு என்ன இருக்கும், இந்த மன தைரியம் இருக்கும். அது எதுக்கு கவலைப்பட மாட்டான், துக்கப்பட மாட்டான், துயரப்பட மாட்டான். அதனால கடந்து போய்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதனால ஒரு முஸ்லீம் கவலைப்படலாம். ஆனா ஒரு முஸ்லீமுடைய அடுத்த தரஜா, அடுத்த அந்தஸ்து என்னன்னா முக்மீன். ஆக அன்பார்ந்த சோதரே, அதுக்கு அடுத்த நிலைதான் இஹ்சான். அவன் இஹ்சானோடு நடந்து முஹ்சின் ஆகணும், பர்ஃபெக்டா இருக்கணும். முஹ்சினுடைய கூலி என்ன தெரியுமா? ஒரு முஸ்லீமுடைய கூலி, ஒரு முக்மீனுடைய கூலி அல்லாஹ் நாடினால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கட்டலாம். ஆனா அந்த முஸ்லீம் முக்மீனாகி முஹ்சீனாக ஆகிறான்னா அவனுக்கு டெஃபினட்டா கூலி என்ன தெரியுமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான். இஹ்சானோடு பெர்ஃபெக்ட்னஸ், எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்னஸ். தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையிலையும் அவனுடைய வாழ்க்கை வந்து பெர்ஃபெக்டா இருக்கு, ரொம்ப சீரா இருக்கு, அழகா இருக்கு. அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ, அல்லாஹுடைய தூதர் எப்படி நடந்து காட்டி சென்றார்களோ அந்த வழியை அப்படியே பின்பற்றி நடக்கக்கூடிய ஹராம் ஹலாலை எல்லாம். இன்னைக்கு நமக்கு வந்து என்ன இருக்குன்னா, சிலதெல்லாம் ரொம்ப என்ன இருக்கு பிடிக்குது, அதை எடுத்துக்கிறோம். சிலதெல்லாம் கஷ்டமா இருக்கு. எனக்கு நான் ரொம்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, நான் ஒரு வருஷம் இருக்கும், இந்த ஹதீஸை நான் பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன். யா அல்லாஹ் என்று அதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, ஒரு அடியார் வந்து கேட்கிறாரு, ஒரு சஹாபி கேட்கிறாரு, யார சொல்லலாம், நான் இரவு தொழுகைய சில நேரம் விட்டுருவேன். என்ன சொல்றாங்க? இரவு தொழுகைய சில நேரம் விட்டுடுறேன், என்னன்னே தெரியல, இதற்கு என்ன காரணம்? அதனால நான் இரவு தொழுகைய நான் சரியாக தொழுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எப்பொழுது பாவத்தின் பக்கம் நீ சென்று விடுகிறாயோ, எப்பொழுது பாவத்தின் பக்கம் சென்று விடுகிறாயோ, உன்னுடைய அமல்கள் சேதம் அடையக்கூடிய நிலைக்கு உன்னுடைய செயல்கள் இருக்கின்றனவோ. அல்லாஹு அக்பர். எப்படி சொல்றாங்க பாருங்க, நம்முடைய நல்ல அமல்கள் எல்லாம் அழியக்கூடிய நிலையில் நம்முடைய செயல்கள், பொய்ய நிறைய பேசுறோம், புறம் பேசுறோம், சில கெட்ட எண்ணங்களை நம்ம கொள்றோம், இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் பேசுறோம். குர்ஆன் சுன்னா அப்படின்லாம் நல்ல வாய்களையே பேசுறோம். ஆனா நம்மள்கிட்ட அந்த பெர்ஃபெக்ட்னஸ் இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில செயல்படுவதற்கான முயற்சிகள் குறையுது அப்படின்னா தொழுகை சரியா இருக்காது. இமாம் ஜமாத்தோடு தொழுகிற அந்த தன்மை நமக்கு கிடைக்காது. அல்லாஹ் அதை தூக்கிடுவான். அதுக்கப்புறம் சுன்னத்தான தொழுகையில் தொழுகிறது நமக்கு கிடைக்காது. இரவு தொழுதுட்டு வர்றவங்களுக்கு திடீர்னு ஒரு 2 நாள் நல்லா தூங்கிடும். ஒரு சகோதரர் வந்து கேட்டார், சார் நான் ஃபஜருடைய தொழுகையில இப்ப சில நாட்களா நான் தூங்கிறேன், உங்களுடைய செயல்கள்ல ஏதாவது மாற்றம் இருக்கான்னு சொல்லி தயவு செய்து அனலைஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன் சொன்ன தெரியுமா? அந்த ஹதீஸை வச்சுதான். நம்முடைய செயல்கள் வந்து சரியா இல்லைன்னு வைங்களேன், நம்முடைய அமல்கள் வந்து பாதிக்கப்படும். அமல்கள் பாதிக்கப்படுது அப்படின்னா, நல்லா இரவு தொழுகை எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு நாள் நான் வந்து லேட்டா எந்திக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அந்த நேரத்துல தஹஜ்ஜுத் விடுபட்டுமே அப்படின்னு சொல்லி 2 ரக்காத் தொழுதுட்டு 1 ரக்காத் வந்து கேட்டு வித்துட்டு தொழுவேன். எனக்கு அப்படியுமே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது அப்படின்னு. எனக்கு இந்த ஹதீஸை கேட்டதுல இருந்து தூக்கி மாதிரி போட்டுருச்சு. என்னடா இது, அப்ப நம்மகிட்ட எங்கேயோ குறை இருக்கு, நாம செயல்கள்ல குறைவா இருக்கிறோம், நம்முடைய செயல்கள் வந்து தூய்மையானதாக இல்லை என்று என்ன நானே வந்து என்ன செஞ்சு பார்த்தேன், சுய பரிசோதனை செஞ்சு பார்த்தேன், செல்ஃப் அனலைசிஸ். எங்க நானும் தப்பு போடுறேன், எங்க நான் என்னுடைய செயல்கள்ல மோசமானதாக இருக்கிறத நான் பார்க்கிறேன், அதை பார்த்தே ஆகணும்னு சொல்லி அனலைசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ்
நல்லா யோசிச்சு, இது உங்களுக்கு நிச்சயம் தேவை. அதனால நீங்க நல்லபடியாக நீங்க நடந்துக்கிறணும் அப்படிங்கறத நான் அப்படின்னா உங்களுடைய செயல்களை நீங்க சுய பரிசோதனை செய்யுங்க. இல்லைன்னா உங்களுடைய அமல்கள் வேஸ்ட் ஆயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தது இன்னும் எனக்கு அது ரொம்ப எச்சரித்த மாதிரியே இருந்துச்சு. அதனால அன்பார்ந்த சகோதரர்களே, நான் அல்லாஹ்வுடைய தூதர் பேசுறதுக்கு மட்டும் வாய்ப்பா நினைச்சு பேசாத, வாயிலேயே பேசுற மாதிரி நீங்க இருக்காதீங்க, செயல்ல வாங்க. அதனாலதான் சொன்னாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ பிமா தக்கூலூன மா லா தஃஅலூன். ஓ ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே அப்படின்னு அழைச்சிட்டு சொல்றாங்க. நீ இவ்வளவு தூரம் நம்பிக்கை கொண்டிருக்கீங்க அப்படின்னு அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான். பிமா தக்கூலூன மா லா தஃஅலூன். நீ செய்யாத ஒன்றை நான் வாயிலேயே நல்லா பேச்சவரை நல்லா அழகா பேசுவேன், ஆனா செயல்ல ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. தூக்கி குப்பையில போடக்கூடியதா அல்லாஹ். அந்த பேச்சுக்களினால் எந்த புண்ணியமும் கிடையாது. புரியுதா நான் சொல்றது? அல்லாஹ் தக்குருந்த மாலாத்தம், நீங்கள் சொல்லாத ஒன்றை செய்கிறீர்களா அல்லாஹ் கேட்கிறான். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டிய நிலையில நாம் இருக்கோம். கோபத்தோடு இருக்கக்கூடாது. கோபத்தோடு இருந்தவன் நஷ்டத்தோடு வருவான்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லி நம்ம அதை என்ன செஞ்சுக்கிறோம், இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்துக்கிறோம். அதனால நாம் எப்பயுமே என்ன செய்யணும்னு சொன்னா, மன்னிக்கணும். பிறருடைய குற்றங்களை மன்னித்து மறந்து அதை மறைத்து வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்படிலாம் இல்லைன்னா சீக்கிரமா மறைக்கிறது கிடையாது, மன்னிக்கிறது. சின்ன தப்பு பண்ணாங்கன்னா எல்லாரும் முன்னாடி கொண்டாந்து அதை போட்டு, பாத்தீங்களா அவன் என்ன தப்பு பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு பேசுற அந்த பேச்சு, சின்ன வயசுல இருந்து அவங்க பிள்ளைகள் அந்த மாதிரி தண்ணீர் வளரணும். இந்த பேசக்கூடிய பேச்சு வேற யார்ட்டையும் கொண்டு போய் பேசாத, அதை அமானிதமாக பாதுகாக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளைங்க அமானிதம் பேணிய நிலைக்காக அல்லாஹ் அதற்கு மிகப்பெரிய கூடிய கொடுக்கணும். மறைக்கணும். யாருடைய குறையை கொண்டுட்டு போய் இன்னொரு இடத்துல பேசக்கூடாது. ஒரு குடும்பத்துல ஒரு விஷயம் பேசுறாங்க, தாய் தகப்பன் பிள்ளைங்க அந்த குடும்பத்துல, அந்த குடும்பத்தை தவிர்த்து இருக்கக்கூடிய யாரிடத்துல அந்த செய்தி போகக்கூடாது, மறைக்கணும். அதை மறந்துடணும், வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அன்னைக்கு சொன்னில அப்படின்லாம் பேசக்கூடாது, மன்னிச்சிடணும். ஆக இந்த தன்மைகளோடு வாழக்கூடிய நிலையில தான் நம்முடைய வாழ்க்கை மிகச் சிறந்ததாக இருக்கும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, சில நிகழ்வுகளை நான் உங்களை சொல்லிட்டு இன்றைய பயானம் முடிக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன். இன்றைய உரை கிளாஸ், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, ஃபத்ஹே மக்கா, இதெல்லாம் சொல்லியிருப்பேன், சில இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹே மக்கா என்ன செய்யுது, வெற்றி கொள்றாங்க. வெற்றி கொள்ள வர்றாங்க. ஃபத்ஹே மக்கால வெற்றி கொள்ள வர மக்காவுக்குள்ள அவங்க நுழைகிற அந்த காலகட்டத்துல அபுல் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மலையின் மீது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய தந்தை அபு குஹாஃபா அவங்க தன்னுடைய மகளை அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. வாமா அப்படின்னு கூட்டிட்டு வந்து மேலே ஏறி நின்றுட்டு கேட்குறாங்க, முஹம்மதுடைய படை மக்காவுக்குள்ள வந்துருச்சா? ஆமாப்பா வந்துருச்சு, பெருங்கொண்ட படம் வருது. உடனே விறுவிறுன்னு என்னை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு வீட்டை பூட்டி வச்சிரு அப்படிங்கிறாங்க. பூட்டி வச்சிடறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப நான் கதைலாம் சொல்லல, கதை சொல்லி தூங்க வைப்பாங்க. நைட்ல என்ன செய்வாங்க, பாட்டிமார்கள் தாத்தாக்கள் இவங்கெல்லாம், அல்லது பெற்றவங்க கூட சொன்ன, இப்பெல்லாம் பெற்றவங்க நேரம் கிடையாது. பாட்டிமார்கள் தாத்தா கூட என்ன செய்யறது இல்லை, மொபைல தூக்கி உட்கார வச்சுட்டு அவங்க பாட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அந்த காலத்தை நினைச்சிட்டு நான் சொன்னேன். அப்படிலாம் கதை சொல்லலை, இல்லை ஆறாரோ ஆறீராரோன்னு சொல்லிட்டு பாட்டு பாடலாம். அதனால கொஞ்சம் முடிச்சுக்கோங்க. அவங்க அங்கே போய் உட்காந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹே மக்கான்னு சொல்லிட்டு மக்காவை வெற்றி கொண்டு அங்க காபத்துல்லாஹ்ல இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க பொது அறிவிப்பை வெளியிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அனைவரும் மன்னிக்கப்பட்டவர்கள், உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரே ஆனந்தம். வேகமா வீட்டுக்கு ஓடி போறாங்க. எங்க போறாங்க, அபு குஹாஃபா வீட்டை பூட்டிட்டு உள்ள இருக்காங்கல்ல, அந்த வீட்டை தட்டி வீட்டுல இருக்கிற தன்னுடைய தந்தை அபு குஹாஃபாவை, இங்க வாங்க 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 அப்படின்னு, எங்கப்பா கூப்பிடுற? இல்ல முஹம்மது அவங்கள்ட்ட வாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்பா அப்படிங்கிறாங்க, அவர் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு, உங்களையும் மன்னிச்சிட்டாரு, நீங்க சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கோங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவா அப்படின்னு கேட்கறாங்க. அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போறாரு. எப்படி நம்ம கூட்டு போறாரு, வேகமா கூட்டு போறாரு. அவருக்கு ஆசை,
தன்னுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கிறணுங்கிற ஆசையோடு அப்படி வெறியோட தன்னுடைய தந்தைய விறுவிறுன்னு அவருக்கு கண்ணு தெரியாது. அவங்களுக்கு கண்ணு தெரியாதவரா இருக்கிறார், வயதானவரும் கூட. அவரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறாங்க. அந்த காட்சியை அந்த ஹதீஸ்ல வருது. அந்த நிகழ்வை வரலாற்று ஆசிரியர்கள்லாம் எழுதுறாங்க. விறுவிறுன்னு கூட்டு போறாரு. ஏன்னா அவரு சத்திய மார்க்கத்தை எடுத்துட்டா ஷிர்கோட மௌத்தாக மாட்டாரே அப்படிங்கிற ஆசை. தன்னுடைய தந்தைக்கு எப்படியாவது சொர்க்கம் கிடைச்சிடணும் என்கிற அந்த ஒரு ஆசையோடு அந்த தந்தையை இழுத்துட்டு போறாரு. வேகமா போறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அந்த இடத்துக்கிட்ட வர்றவங்க நினைச்சா பாத்துறாங்க. ஓடி போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா ஓடி போறாங்க. ஓடி போயிட்டு அபூபக்கர் நான் பார்த்தோம். என்ன அபூபக்கர், என்ன நீங்க செய்றீங்க? என்ன உங்க தந்தையை இப்படி இவ்வளவு வேகமா தரதானே எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்ட போது அபூபக்கர் எல்லாம் கண்ணீரோடு சொல்றாங்க, என்னுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? என்னுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டாமா? அதனாலதான் இழுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்ன ஒரு தலைவர் பாருங்க, என்ன அபூபக்கர் இதை சொல்லியிருந்தா நான் ஓடி வந்திருப்பேனே, என்ன நீங்க கூப்பிட்டு உங்க அப்பாட்ட கூட்டிட்டு இருக்கலாம், நான் ஓடி வந்திருப்பேனே, அவரை இப்படி அழைச்சிட்டு வரணுமா? இது நல்லது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. அபூபக்கர் அவரும் 2 சொட்டு தண்ணீர் வச்சுட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி இருக்கிறோமா? ஏதாவது ரோட்ல நம்ம போறப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு ஆள் மோதிட்டாரு, ரத்தமெல்லாம் அப்படியே வண்டியுமே நிற்கிது, அதெல்லாம் பார்க்குறோம். பார்த்துட்டு கிடந்து போய்கிட்டே இருக்கும். 2 பேர் வந்து அவங்க பார்த்துக்குவாங்க, நமக்கு என்ன வேலை, அப்படித்தான் போறோம். பார்க்குறோமா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? ஓடி போறாங்க. இதான் அன்பு, பாசம், கருணை, இரக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடியவனாத்தான் ஒரு முஸ்லீம் படைக்கப்பட்டிருக்கோம். அப்படியெல்லாம் நம்ம இல்லை. நாம என்ன செய்யறோம்? எதையும் கண்ணு காணாம போறோம். ஆனா அல்லாஹ் இயற்கையிலேயே இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எப்படி கொடுத்திருக்கிறான்? ஒரு அநியாய அக்கிரமம், ஒரு இயற்கையுடைய சீற்றங்கள் மற்றதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா என்ன செஞ்சிடறான்? போய் அந்த இடத்துல அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய இயல்புல அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான் அந்த முஸ்லீம் சமூகத்தை. அப்படித்தான் இருக்கிறான். அதுல சில விதிவிலக்கா இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் பலருக்கு அந்த ஒரு நிலையத்தான் தந்திருக்கான். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் இருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு இன்சிடென்ட். இன்னொரு இன்சிடென்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுமாமா, பனு ஹனீஃப் கோத்திரத்தை சேர்ந்த சுமாமா அப்படிங்கிறவர். அந்த சுமாமா என்ன செய்யறாரு அப்படின்னா, அநியாயம் பண்றார், அக்கிரமம் பண்றார். முஸ்லீம்கள்லாம் போனாங்கன்னா பாதையில போனா அவர்களை அடிக்கிறது, நொறுக்கிறது, முஸ்லீம்களுக்கு இடையூறு செய்யறது, முஸ்லீம்களை கண்டாலே வெறுத்து போய் அவர்களுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளவுலாம் செய்யக்கூடிய பனு ஹனீஃப் கோத்திரத்தினுடைய தலைவர் இந்த சுமாமா. இந்த சுமாமா என்ன செய்யறாரு தெரியுமா? இப்படி ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இந்த கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இந்த சுமாமாவை போய் யாராவது போரிட்டு அவரோட சண்டை போட்டு அவரை சிறை பிடித்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பனு ஹனீஃப் கோத்திரத்தை அடக்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த படை போகுது, சுமாமாவை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க. சுமாமாவை பிடிச்சி இழுத்துட்டு வந்து மஸ்ஜித் நபவியில கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில ஒப்படைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, என்ன சுமாமா அப்படின்னு அப்படியே வெறுப்போட பார்க்குறாங்க. அப்படியே இந்த சுமாமாவை மஸ்ஜித் நபவியுடைய இந்த தூண்ல கட்டி போடுங்க அப்படின்னு அவர் கட்டி போடப்படுறாரு. கட்டி போடுறாரு. எங்க கட்டி போடுறாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஜ்லிஸ் இருக்கிற அதுக்கு நேர ஆப்போசிட்ல இருக்கிற அந்த தூண்ல கட்டி போடுறாங்க. கட்டி போட்டுட்டு அந்த நடக்கிற அந்த நிகழ்வெல்லாம் பார்க்க வைக்கிறாங்க. முதல் நாள் அந்த முடிவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, என்ன சுமாமா உன்னை இப்படி நாங்க கட்டி போட்டோம், இது சரிதானா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவர் கேட்கிறார், இல்ல நான் செய்த இந்த செயல்களுக்கு இந்த தண்டனை சரிதான், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கிறாங்க. சரிதான், இருந்தாலும் என்னை விட்டுட்டா அதற்கான பரிகாரத்தை செல்வத்தை தந்துட்டு நான் போக விரும்புறேன், தந்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் சொல்ல அதற்கு எந்த பதிலும் சொல்லாம போயிடுறாங்க. செகண்ட் டேயும் அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு வர்றாங்க, கேட்குறாங்க, அதே பதில், அப்படியே எந்த பதிலும் சொல்லாம போயிடுறாங்க. 3rd டே வர்றாங்க, அதே மாதிரி கேட்குறாங்க, அதே பதில் சொல்ல நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இப்போ சொல்றாங்க, சுமாமாவை அவிழ்த்து விட்டுருங்க, சுமாமாவை அவிழ்த்து விட்டுருங்க. நம்மளா இருந்தா வேற வேலையே கிடையாது,
என்ன போட்டு கெட்டி போட்டு இதெல்லாம் எதுக்கு, ரெண்டே ரெண்டு சொருன்னா போதும், முடிஞ்சு கதை. அல்லது ஒரு வெட்டுனா முடிஞ்சு போச்சு. இல்லை 4 பேர் சேர்ந்து பந்தாடி அவனை சாகடிச்சா அந்த அளவுக்கு அவன் தகுதியானவன், சாகடிக்க தகுதி உடையவன். அப்ப எதுக்கு போட்டுட்டு கெட்டி வச்சுக்கிட்டு இருக்கணும்? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அவிழ்த்து விட்டுருங்க போகட்டும் அப்படிங்கிறாங்க. எந்த பரிகாரம் தரவில்லை, நீ போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சுமாமா என்ன செய்யறாப்புல, நான் உங்களுடைய சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும், தூய்மை ஆகிட்டு வாங்க அப்படின்னா போயிட்டு தூய்மை ஆகிட்டு வர்றாரு. வந்தவர் என்ன செய்யறாரு, நான் உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுறேன் அப்படிங்கிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, ஷஹாதத் சொல்லி கொடுக்குறாங்க. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்லிட்டாங்க. ஆச்சரியம் யாருக்கு? சஹாபாக்கள், அங்க இருக்கக்கூடிய தோழர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன நீ இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டியே, என்ன மாற்றம் உன்ட்ட நடந்துச்சுன்னு கேட்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, சுமாமா யார சொல்லலாம், இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு நபர், எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு நபர் யாருன்னு சொன்னா நீங்க தான். ஆனா இன்னைக்கு உலகத்திலேயே மிக அதிகமாக நாம் நேசம் வைக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு சொன்ன நீங்க தான். அல்லாஹ் அந்த மாற்றம். அடுத்து சொல்றாங்க, உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத மார்க்கங்கள் தெரியுமா, நீங்க கொண்டு வந்த இந்த தீனுல் இஸ்லாம் தான். ஆனால் இன்றைக்கு எனக்கு உலகத்திலேயே மிக விருப்பத்திற்குரிய மார்க்கங்கள் தீனுல் இஸ்லாம் தான் அப்படிங்கிறாங்க. மூன்றாவது சொல்றாங்க, உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஊர் எதுன்னு சொன்ன இந்த மதீனா, உங்களால இந்த மதீனா எனக்கு பிடிக்காத ஊரை மாறிடுச்சு. ஆனால் இன்றைக்கு எனக்கு பிடித்த ஊரே இந்த மதீனா தான் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். தோழர்கள் எல்லாம் அழுகிறாங்க, தோழர்கள் எல்லாம் கண்ணீர் விடுறாங்க. ஏன்? அவருடைய அந்த வார்த்தையை கேட்டு. அல்லாஹ் அக்பர். அந்த 3 நாட்கள் கட்டி போடப்பட்டிருந்தார் பார்த்தீங்களா, அந்த நேரத்துல நடந்த நிகழ்வுகள் அவரை மாற்றிடுச்சு. அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்திருக்காங்க? ஒரு கரடு முரடான ஆளு, ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஆளு, கொடுமைகளையே செய்து கொண்டிருந்த ஒரு ஆளு, வெறுத்து போய் இருந்த ஆளு, எப்பயுமே கோப கனலோடு இருந்த ஆளு என்ன ஆகிறாரு, மெல்ட் ஆகுறாரு. அந்த மார்க்கத்துல தன்னை இணைத்து கொள்ள அப்படி வேகமா முன்வந்து இணைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த தீனுல் இஸ்லாத்தையும் அந்த மதீனாவையும் விரும்புறேன்னு சொன்னா எப்படிப்பட்ட நடத்தையில இருந்திருக்கோம். ஆனா நாம அப்படி கிடையாது. அதனாலதான் நாம் எப்படி இருக்கிறோம்னா ரொம்ப மோசமானவர்களாக இருக்கும். இதே மாதிரிதான் இன்னொரு நிகழ்வு, இது நம்ம கேள்விப்பட்ட நிகழ்வு தான். ஆனாலும் கூட சார்ஜ் ஏற்ற வேண்டிய நிலையில தானே இருக்கிறோம் இல்லையா? சார்ஜை ஏற்றணும். ஏற்றலைன்னா இந்த மொபைல நம்ம எவ்வளவுதான் யூஸ் பண்ணாலும், தட்டினாலும் அல்லது தொட்டாலும் ஒண்ணுமே ஒர்க் ஆகாது. சார்ஜ் இறங்கி போன நிலையில தான் நம்மள பல பேர் இருக்கிறோம். இதெல்லாம் கேள்விப்பட்டதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தன்னுடைய தோழர்களோடு இருக்கிறாங்க. ஒரு காட்டரவி, ஒரு கிராமத்து வாசி வர்றார். வந்தவர் என்ன, மஸ்ஜித் நபவியுடைய அந்த சுவர்ல யூரின் போறார். அப்போ உள்ள யூரின் எப்படின்னா அங்க மணல் தரை தான். அந்த மணல் தரை எப்படி தர, மணல் தரை. யூரின் போறார். நம்ம குடும்பமா கிரசன் வைத்திருமாளுடைய சுவர்ல இருந்தாலே நமக்கு கொடுக்க முடியாது. மஸ்ஜிதில் ஒருத்தர் தைரியமா யூரின் அடிச்சான்னா அவனை பார்த்துட்டு சும்மா அப்படியே கட்டை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அடிக்கத்தானே போவோம். அப்படித்தான் சஹாபாக்களும் கிளம்புனாங்க. என்ன இது, எங்க இருக்கிறான் அப்படின்னு கிளம்புனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இல்லை ஒன்றும் செய்யாதீங்க, அவர் யூரினை முழுக்க இருந்து முடிக்கட்டும்னாங்க. நம்ம விடுவோமா? யூரின் ஒரு சொட்டு 2 சொட்டு அடிச்சாலே நமக்கு அவனை தடுத்துருங்க அப்படின்னாவது சொல்லுவோம் இல்லையா? தெரியாம அடிக்கிறான், அவனை யூரின் போகாம தடுங்கன்னு சொல்லி யூரின் போய்க்கிருந்த நிலையிலேயே அவனை தடுத்துருவோம். அதாவது ஒரு 2 மிரட்டலாவது விடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூரின் முழுக்க இருந்து முடிக்கட்டுங்கிறாங்க. யூரின் இருந்து முடிச்சிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போய் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, சகோதரரே இது புனித இடம், அல்லாஹ்வை சஜிதா செய்யக்கூடிய இடம், இங்க நீ என்ன செய்யக்கூடாது, யூரின் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கைகளாலேயே தண்ணீர் கொண்டு வர சொல்லி அந்த இடத்துல தண்ணீரை ஊற்றி சுத்தம் பண்றாங்க. ஆக அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்ட நிலையில இருந்தாங்க, ரொம்ப அன்பு பாசம் பிரியத்துல இருந்தாங்க. மனிதர்களை வெறுக்கிறவங்களா இல்லை,
நாம இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டு பார்த்தா நம்முடைய மனசை தொட்டு நம்ம தான் பார்க்கணும். இல்லை, நன்றாக நடக்கல. ஏன் நன்றாக நடக்கலன்னா நம்முடைய ஈமான் பலவீனமா இருக்கு, நம்முடைய தீனுடைய அந்த அஃபெக்ஷன் கம்மியா இருக்கு, நம்முடைய அந்த தீன்ல இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் பழுது போனதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நம்முடைய ஈமானும் நம்மளுடைய இந்த அமல்களும். ஈமான் கம்மியாயிரும், தக்குவா கம்மியாயிரும். எங்க ஊர்லாம் சொல்லுவாங்க தக்குவால நக்குவா அடிச்சிருச்சு அப்படின்னா, ஒரு ஒரு சிலேடியா சொல்லுவாங்க. தக்குவால லக்குவானா தெரியும் இல்லையா, கைகாலு என்ன செஞ்சிடும் சொல்லுவாங்க, அந்த உணர்ச்சி இல்லாம போறது, வலிக்கு வர்றது, அதை சொல்லுவாங்க. அதனால அந்த தக்குவாலாம் ரொம்ப பலவீனமா ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, பலவீனமா ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்த நிலைகள் எல்லாம் நல்லா இருக்காது. இன்னொரு நிகழ்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு, இதை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கடைசி காலத்துல ஃபத்ஹே மக்காவுக்கு அப்புறம் தான் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அல்லது ஃபத்ஹே மக்காவுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுற போது எப்ப பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதுதான் அந்த ஹதீஸ்ல வரும், எப்ப பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு என்னை பார்க்குற போதெல்லாம் சிரிச்ச முகத்தோட தான் பேசுவாங்க. நம்மளாம் எப்பயும் சிரிச்ச முகத்தோட தான் பேசுறோமா? நம்மளுக்கெல்லாம் 2 பக்கமா 3 பக்கமா 4 பக்கமா தெரியல. மற்றவங்களோட பேசுற போது ஒரு நல்ல பக்கம் இருக்கும். இந்த மாதிரி மனுஷன் யாரும் கிடையாது. இப்ப என்னைய ஹாஜா சாரா ரொம்ப நல்ல மனுஷன், சூப்பரா பேசுவார், நல்லா அன்பா பேசுவார், மென்மையா பேசுவார். எங்க வீட்டுல என் முன்னாடிட்டு என் முழுவதும் நீ கேட்டா சொல்லுவாங்க, சார் ரொம்ப கோவக்காரன். சில நேரத்துல கடுமையாக இருக்கக்கூடிய நிலைகள் சில நேரத்துல வரும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன செஞ்சிருவாங்க, அவர் ரொம்ப கடுமையான ஆளு. ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு வாழ்க்கையில பக்கங்கள் நிறைய இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையுமே நல்லா தான் பேசுவாங்க. சில நேரங்கள்ல கோபம் வரும், ஆனால் அந்த கோபம் அப்படி போன வேகத்துல கீழே ஆகும். இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம். நம்மெல்லாம் ஒரு கோபத்தை 3 நாள் வச்சிருக்கோம். மனைவி நம்ம மேல கோபத்தை காட்டுறாங்கன்னா ஒரு வாரம் கூட போகலாம். அதெல்லாம் பேசாம கொள்ளாம இருக்கிறதெல்லாம் கூட உண்டு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் போன வேகத்திலேயே கீழே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்கிட்ட சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மேல அன்பா பாசமா சிரிச்ச முகத்தோட தான் பேசுவாங்க. அதனால நான் என்ன நினைச்சேன், என் மேலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பெரிய ஜாஸ்தி அதிகம்னு சொல்லி நான் நினைச்சேன். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இப்படி கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்திலேயே இப்ப வாழக்கூடிய இந்த மனிதர்கள்லேயே உங்களுக்கு அதிகம் பிரியத்திற்குரிய மனிதர் யாரு அப்படின்னு கேட்டேன். உடனே சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய மனைவி ஆயிஷா அப்படின்னா. உடனே நான் என்ன செஞ்சேன், இல்லை யார சொல்லலாம், உங்க மனைவிமார்கள் அல்லாத இங்க வாழக்கூடிய மனிதர்கள்ல யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, அதுக்கடுத்து யாருன்னு கேட்கிறாங்க, உமர் அப்படின்னு, அடுத்து யாரு? உஸ்மான், அடுத்து யாரு? அலி. இப்படியே சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. இவர் என்ன நினைச்சாரு, நம்மளோட சிரிச்சு பேசுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம தான் அவங்களுக்கு பிரியத்துக்குரிய ஃபர்ஸ்ட் நபர் அப்படின்னு நினைச்சிருந்தாரு. அதனால முதல்ல தன்னுடைய பேரை சொல்லுவான்னு நினைச்சுக்கிட்டு இந்த கேள்வியை கேட்டாரு. ஆனா அவருக்கு அந்த பதில சொல்லவே இல்லை. ஒரு கட்டம் வருது, அப்போ அந்த வரிசையில அவங்க நீங்க தான் அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது, நம்மள ஃபர்ஸ்டா இந்த நபி சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு கேட்டேன், அதுக்காக கேட்டேன். ஆனா இவ்வளவு பேருக்கு அப்புறம் நபி சொல்றாங்க அப்படியே லேச முகம் வாடுறத கண்ட. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாதா, அந்த முகம் வாடுறத பார்த்துட்டு சொல்றாங்க, அம்ரே உன்ன மாதிரி ஒரு சிறந்த ஆள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன யார சொல்றீங்க அப்படின்னு. ஒரு யுத்தம்னு சொல்லி வந்துட்டு அந்த யுத்தத்துக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டா அதற்காக கொடை வழங்கக்கூடிய அந்த மக்கள்ல நீர் முன்னாடி இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. எப்படி கட்டி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. இப்படி எல்லாம் இருக்கா நம்முடைய பிள்ளைகள் இடத்துல? அப்படித்தான் கம்பேர் பண்ணக்கூடாது. கம்பேர் பண்ணி என்ன செய்ய சொல்லக்கூடாது. ஒரு சோர்ந்து போற மாதிரி தான் என்கரேஜ் பண்ணணும். நம்ம வீட்டுல எல்லாம் என்கரேஜ்மெண்ட்டே கிடையாது, எல்லாம் டீக்ரேடிங் தான், டிஸ்கரேஜிங் தான், இதுதான் நடக்குது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால நாம நல்லபடியாக நடந்துக்கணும். நீ கலைமையாக நல்லபடியாக நன்றாக நடந்து கொள்ளுங்கள்.
நன்றாக நடந்துக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். எப்படி நடந்துக்கிறோம்? யார மாதிரி? நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படி நாம் நடக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கோம். அப்படி நாம் நடந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன அறிவிப்பு, நாம் எல்லாம் ரொம்ப பெர்சனாலிட்டியில கூடுதலான ஆளுகளாக இருக்கிறோம். பெர்சனாலிட்டினா என்ன அப்படிங்கிறத 3 கூறுகள் இருக்கு பெர்சனாலிட்டி. ஒன்று பங்க்சுவாலிட்டி, இன்னொன்று ரெகுலாரிட்டி, இன்னொன்று சின்சியாரிட்டி. இந்த 3 இட்டீஸும் சேர்ந்ததுக்கு தான் பெர்சனாலிட்டி அப்படிங்கிறாங்க. நம்மகிட்ட பங்க்சுவாலிட்டி இருக்கணும், ரெகுலாரிட்டி இருக்கணும், சின்சியாரிட்டி இருக்கணும். பங்க்சுவாலிட்டினா என்னது? 8 மணிக்கு கிளாஸ்ன்னா 8:30 வரணும், அதான் பங்க்சுவாலிட்டி. 8 மணி கிளாஸ்னா அட்லீஸ்ட் 8:01 வந்தா தான் நமக்கு திருப்தி அடையும். ஆஹா, நான் கிளாஸுக்கு வந்துட்டேன். அல்லது 8:50 வந்தாவது அந்த கிளாஸை நான் அட்டன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற திருப்தி, வந்துட்டேன் அப்படிங்கிறது. இன்னும் 8 மணி கிளாஸ் அப்படின்னு சொன்னா 7:59 நீங்க இங்க இருக்கணும், அல்லது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ராயப்பேட்டையில இருந்து இங்க வர்றேன் நான். ராயப்பேட்டையில இருந்து இங்க ஒரு டிராவல் பண்ணி வரேன். இங்க இருந்து பக்கத்துல இருந்து உங்களுக்கு வர்றதுக்கு என்ன ஆகுது? டைம் இருக்குது. சேத்தா அவங்க சொன்னாலே இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம், நல்லா இருக்கும், தூங்கிக்கும். ஒரு 7:15 தெரிஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தா முடிஞ்சு வச்சு. சீக்கிரம் வரணும் இன்ஷா அல்லாஹ். ரெகுலரா வரணும். ரெகுலரா இந்த கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு வரணும். சும்மா ஒரு நாளைக்கு வந்துட்டு நல்லா தான் சொல்றாங்க, எல்லாம் கேட்டதுதான் அப்படின்ட்டு அதை விடக்கூடாது. சார்ஜிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். உங்களுக்கு கிடைக்குது சதகத்தும் ஜாரியாக. அப்படியே உங்களுக்கு யார் யாரெல்லாம் நீங்க இதை போய் சொல்றீங்களோ அப்படியே கடந்து 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 போய் உங்களுக்கு நன்மையினுடைய அளவு கூடிக்கிட்டே போகும். இந்த ஒரு பயான அட்டன் பண்ணது மாத்திரம் இல்லை, உங்களுக்காக மறக்கள் துவா செய்யறாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையில. அதனால என்ன செய்யணும்? ஆள்களை கூப்பிட்டு வரணும். உங்களுக்கு மட்டும் வந்துட்டு போகக்கூடாது. உங்க பிரதர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வரணும். பிரதர்ஸ் சர்க்கிள்ல இருக்கவங்கெல்லாம் தனியா வந்திருக்கிறாங்க, ஒத்தாளா வந்திருக்காங்க. தம்பி குடையவன் படை கஞ்சான் அப்படின்னாங்க. ஆனா தம்பி அண்ணன் எல்லாம் காணும், வெறும் ஒற்றையாளா வந்திருக்கிறார். அவர்னா தன்னுடைய தம்பி அண்ணன்களை கூப்பிட்டு வரணும். அதே மாதிரி இங்கெல்லாம் வேற எந்த காரியத்துக்கு போனாலும் ஃப்ரெண்டு இல்லாமல் போகவே மாட்டோம். ஆனா சொர்க்கத்துக்கு போற போது நம்ம ஃப்ரெண்டு நம்மளோட வர வேண்டாமா? சொர்க்கத்துக்கு போற போது நம்ம ஃப்ரெண்டு நம்மளோட வர வேண்டாமா? நம்மளுடைய பிள்ளைகள் வர வேண்டாமா? எல்லாரும் வரணும்ல, எல்லாரும் அழைச்சிட்டு வரணும். பிள்ளைகளை கூப்பிட்டு வரணும். சரிதான்? ஃப்ரெண்ட்ஸுகளை இங்க மட்டும் வாடா அப்படின்னு ஒரு டூர் போனா, நீ இல்லாம நான் டூரே போக மாட்டேன்டா அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா நன்மையான விஷயங்களுக்கு நம்முடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு, நம்முடைய பிரதர்ஸை கூப்பிட்டு வரணும், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வரணும், நம்முடைய பிள்ளைகளை கூப்பிட்டு வரணும். ஆக இந்த அடிப்படையில வரணும். சின்சியரா இருக்கணும். ஏதோ வந்தோம் அப்படியே உட்காந்து தூங்கணும், அப்பா கூப்பிட்டாரு வாடான்னு சொல்லி வற்புறுத்தி கூப்பிட்டு வந்துட்டாரு, அதனால உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. என்ன செய்யணும்? சின்சியரா உட்காந்து லேர்னிங் ப்ராசஸ். இது என்ன கிடையாது, சும்மா ஹியரிங் ப்ராசஸ், கேட்டுட்டு இந்த காதலை விட்டு போறது கிடையாது. இதன் மூலமாக அறிந்து தெரிந்து அமல் செய்வதற்கான ஒரு வகுப்பு. அதனால இந்த அடிப்படையில இந்த வகுப்பை நீங்கள் பயன்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் அது கூலி அபரிமிதமானது. மிக மிக அதிகமான கூடக்கூடியா மூட்டை மூட்டையா மொத்தமா உங்களுக்கு கூலி கிடைக்க காத்திருக்கக்கூடிய ஒரு இடம். அதனாலதான் சொல்லுவேன், எங்க மர்க்கஸ்ல இந்த மர்க்கஸ் பக்கத்துல வந்து எனல்லையாவது ஒதுங்குங்க அப்படின்னு. ஏன்? நன்மை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த நன்மைகள் எல்லாருக்கும் கிடைக்கணும். அதற்கான முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய காரியங்கள் அத்தனையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான கூலியை நிறைவாக தருவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. அறிவிப்பு இருந்துச்சுன்னா சொல்லிருக்கேன். போட்டாச்சா?